ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாத்வா மேசர் நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37 44 வரைக்கும் வாசி. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37 44 வரைக்கும். பக்கம் 132. யார் வாசிக்கிறீங்க? பிரதர் நான் வாசிக்கவா பிரதர்? வாசிங்க. அதில் வாசிச்சா கொஞ்சம் ரெக்கார்டிங் கிளியரா இருக்கும். இங்க இருக்கிறத வாசிக்கிறத விட. என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. எதை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறவைகளும் என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இப்படி வாசிக்கணும். வேத வாக்கியங்களை தேடி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், தேடி பாருங்கள். இந்த 5வது அதிகாரம் ஆரம்பத்துல என்ன பார்க்கிறோம்? யூதருடைய பண்டிகையை பற்றி பார்க்கிறோம். பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குலம், அதாவது 38 வருஷமா இருந்த ஒரு வியாதியஸ்தனை அவர் சுத்தமாக்குறார். இதுதான் ஆரம்பம். ஏன்னா யோவான் 4 சமாரியத்தை பத்தி பார்க்கிறோம். அது பிறகு நிறைய ஒரு இதெல்லாம் பிரசங்கம் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு சம்பவம் வரப்ப இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது. இங்க ஆண்டவர் இவ்வளவு பிரசங்கம் பண்ணியும் இந்த யூதர்கள் அவரை விசுவாசிக்கிறார். நிறைய தன்னை குறித்து தான் பிதாவினால் அனுப்பப்பட்டவர்கள் குறித்து திரும்ப திரும்ப சொல்றாரு. இருபது பாருங்க, 20-24 வரைக்கும். பிதாவானவர் குமாரனுக்கு அன்பாயிருந்து எல்லாம் அவருக்கு சமர்ப்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிருபைகளை அவருக்கு காண்பிப்பார். பாத்தீங்கன்னா நிறைய காரியம் சொல்றார், என்னெல்லாம் செய்வார் அப்படின்ட்டு. இதெல்லாம் சொல்லிட்டு வரப்ப அவங்க யூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? கடின இருதயம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்போ தன்னை பத்தி சொல்றாரு, என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இப்போ 37வது அப்படி சொல்லுது. 39வது என்ன சொல்லுது? தேடி பாருங்கள், அவைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. எண்ணுகிறீர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்?
நம்ம நித்திய ஜீவன் ஒன்று நம்ம என்ன நினைக்கிறோம். யார் பார்த்து பேசுறாரு? யூதர்கள். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? அவனை பார்த்து என்ன சொல்றாரு? என்ன இந்த வசனம் திரும்ப வாசிங்க, நிறுத்தி. வேத வாக்கியங்களை தேடி பாருங்கள், அவை உங்களுக்கு நித்திய ஜீவன். யாரை பார்த்து சொல்றாங்க? அவரை சூழ்நிலை யூதர்களை பார்த்து சொல்றாரு. வாக்கியங்களை தேடி பாருங்கள், உண்டென்று எண்ணி பாருங்கள், உண்டென்று எண்ணீர்களே எண்ணுகிறீர்களே சாட்சி என் மனசுல இருக்காங்க. நித்திய ஜீவன் இருக்கு இல்ல வேதத்துல சொல்லிட்டு பாக்குறாங்க. சிந்தையில நினைக்கிற உண்டென்று நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே அப்படின்னா எண்ணுகிறீர்களே, அவெல்லாம் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. ஆனா அதை குறித்து சாட்சி கொடுக்கிறவங்களும் அவைகளே. அது அப்புறம் சிஸ்டர், எண்ணுகிறீர்களான்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது தேவனுடைய வார்த்தையில அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அது அந்த வார்த்தையில நமக்கு நித்திய ஜீவன் உண்டு நினைக்கிறாங்க. ஆனா அது நினைக்கிறாங்க. அப்போ இவங்க வேத வாக்கியத்தை வாசிக்கிறாங்க. வேத வாக்கியத்தை வாசிக்கிறாங்க. ஆனா வாசிக்காம அதுல நித்திய ஜீவன் உண்டுன்னு எண்ணம் வராது. அதான் நான் திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்டேன். அதான் எண்ணுகிறேன்னு அவங்க இருதயத்துல நினைக்கிறாங்க. அப்போ வாசிக்கிறாங்க. ஆனா 37 என்ன சொல்லுது? என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். வசனத்தை வாசிக்க சொல்லல, அங்க என்ன சொல்றது? 37 வசனத்துல அதான் 37 வந்து பிதா வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அனுப்பினவரை அவர் விசுவாசிக்கல. பிதாவானவர் வந்து தான் அனுப்பினவரை நீங்க அவரு ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டோம்னா ரூபத்தை கண்டதும் இல்லை. பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிதா அனுப்பினவரை இவங்க வந்து நம்பல, நம்பிக்கை வைக்கல, விசுவாசிக்கல. அதாவது அந்த தேவனுடைய வார்த்தை வந்து அவங்க வந்து நித்திய ஜீவன் என்று என்றாங்க. பட் அதனுடைய ரியல் பாயிண்ட கண்டுபிடிக்கல. கிறிஸ்து யாஷுவா மெசியாவை என்னை அனுப்பினதாமே என்னை குறித்து சாட்சி. யோவான் சிஸ்டர் சொல்லுங்க. 37 வசனம் என்ன பாக்குறீங்க? என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து வசனம் வாசிட்டோம், பல தடவை வாசிட்டோம். என்ன சொல்றாரு? தேவன் வந்து அவரே மெசியாவை பத்தி சாட்சி சொல்றாரு. என்னை அனுப்பின பிதாதாமே பிதாவையே சாட்சி கொடுத்திருக்காரு. ஆனா அவங்க நம்மளேன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை. அது வந்து ஸ்டூடெண்ட் இருக்கிறத பார்த்து என்ன சொன்னாரு? நீங்க அவர் சத்தத்தை கேட்டது இல்லைன்றார் 37 வசனத்துல. 37 என்ன சொல்றாரு? நீங்க பாத்தீங்க. புரியுதா? புரிஞ்சுங்க. 37 வசனத்துல அவர் சத்தத்தை நீங்க கேட்கவே இல்லைன்றாரு. 39 வசனத்துல நீங்க அவர் வசனத்தை வாசிக்கிறீங்க இல்லையா? வசனத்தை வாசிக்கிறோம். வாசினா நித்திய உண்டுன்னு என்றாங்க. வாசிக்காம இருந்தா நித்திய விஜயம் இருக்குன்னு எப்படி என்ன வரும்? ஆமா, வாசாத்தான் நம்ம நித்திய ஜீவன் உண்டு. வாசிக்கிறீங்க, ஆனா சத்தத்தை கேட்கல. அர்த்தம் புரியுதா? நீங்க புரியல, சொல்லுங்க. யார் கேட்டது புரியலன்ட்டு சிஸ்டர் நீங்க கேட்ட பதில் சொல்றேன் பாருங்க. 39 வசனத்துல என்ன சொல்றாரு? வேத வாக்கியத்தினால தேடி பாருங்க, அவளால நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அப்படின்னா அர்த்தம் நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க. வாசிச்சாதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குன்னு உங்களால நினைக்க முடியும். இப்ப யாருமே பைபிளே தெரியாம ஒருத்தன்ட்ட போய் அது கேட்டா என்ன சொல்லுவான்? ஒண்ணும் புரியாது, ஒண்ணும் தெரியாது. பைபிள் வாசிச்சவங்களுக்கு அதுல நித்திய ஜீவன் உண்டுன்னு அப்போ மொத்தம் என்றான் அப்படின்னா வேதத்தை வாசிச்சிருப்பான் இல்லையா? புரியுதா? அப்போ நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க. 39 படி நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க.
ஆனா 37ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நீ அவர் சத்தத்தை கேட்கவில்லைன்ற. இல்ல. இது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கா? ஆமா பிரதர், இதுல ஒண்ணு இருக்கு, அதுல ஒண்ணு. சத்தத்தை கேட்டது அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அடுத்தது சத்தத்தை கேட்பா, அதை பார்ப்போம். முதல்ல இங்க அவர் சத்தத்தை கேட்கலன்ற வாசிருங்க. அவர் சத்தத்தை கேட்கல, அது பிதாவானவர் தானே குறிக்கின்றது. பிதாவுடைய சத்தத்தை கேட்கலன்ற சிஸ்டர். என்ன அனுப்பி நான் பிதாவுடைய சத்தத்தை நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க. 39 வசனத்துல வந்துட்டு வேத வாக்கியங்களை தேடி அவன் பாக்கலனால தானே பாருங்கள் அப்படின்றாரு. ஒருவேளை இங்கிலீஷ்ல வாசி. ஈஷா இருக்குதா? அவருடைய சத்தத்தை நம்ம வாசியில தானே கேட்க முடியும், அந்த இதுவரை கேட்க முடியாது. அந்த இது மைனிங்கா? யாரு? இங்கிலீஷ்ல வாசிங்க. ஈஷா சிஸ்டர். Search the scriptures for in them things have eternal life. ஈஷா சிஸ்டர் படிக்கிறேன் பிரதர். 37. And the Father who sent me has 39. Sorry. You diligently study the scripture because you diligently study the scripture. Diligently na diligent ஆராய்ந்து பார்க்கிறது. diligent இந்த எக்ஸாம்ல எழுத போறேன். diligence தெரியல பிரதர். கருத்தாய் வாசிக்கணும். அப்ப வாசிக்கிறாங்க, ஆனா கருத்தாய் வாசிக்கல. கருத்தாய் வாசித்தா சத்தத்தை கேட்டிருப்பாங்க. நல்ல புரியுதா? ஏதோ பிரதர் சொல்றாருன்னு வாசிக்கிறது கிடையவே கிடையாது. என் பாஸ்டர் சொல்றாருன்னு வாசிக்கிறது கிடையாது. இல்ல, நான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். எனக்கு இது யாருக்கோ இல்லை, எனக்கு அருளப்பட்டது. அப்ப அது கருத்தாய் வாசிக்க வேண்டும். அது கருத்தாய் வாசிக்கணும்னா எப்படி வாசிக்கணும்? ஆசையா வாசிக்க கருத்தாய்னாக்கா யோபு 23 அதிகாரம் 12-13 பாருங்க. ஆகாரத்தை காட்டிலும் வசனம் 23 அதிகாரம் 12-13. விஜயாசிஸ்டர் வந்து ஒரு குழா மாதிரி, விஜயாசிஸ்டர் வந்து ஒரு குழா மாதிரி தந்த குடுக்குடும் கொட்டும். 654 பக்கம் வாசிங்க. எந்த அதிகாரம் பிரதர்? 12. 23 அதிகாரம் 12-13. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவ்வளவென்றால் ஒரே அவருடைய வாயின் வார்த்தைகளை ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாக காத்து, ஆகாரத்தை அதிகமாக காத்து கொண்டேன். இப்ப சாப்பிடுறது எப்படி சாப்பிடணுமா? கையிலையா? ருசிச்சு எப்படி நல்லா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட அது எப்படி அத கவனம் வச்சு அனுபவிச்சு சாப்பிடுவோம். அணுவா நல்லா ருசிச்சு. அப்போ அதான் கருத்தாய் சாப்பிடுறது. ஏனோ தானே சாப்பிடுறது எப்படி? ஏனோ சாப்பிடுறது எப்படி தெரியுமா? இல்ல 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 பக்கம் முழுங்கிடுவாங்க. இந்த கிதியோன் ஒரு டெஸ்ட் பண்ணானே, என்ன பண்ணான்? கிதியோன் என்ன டெஸ்ட் பண்ணான்? எப்படி என்னோட வரத்துக்கு
ஆளு என்ன சொன்னாப்ல? தண்ணி குடிக்கிறதா? MK விஜயஸ்டர். புரியல பிரதர். கிதியோன் என்ன பண்ணாரு? கிதியோன் எங்க வராரு? கிதியோன் வந்து இதுல பழைய தாடை கொண்டு இதுனாரு. அவர் தாடை எலும்பை கொண்டு தாடை கொண்டு அவர் கிதியோன் தானே. அவர் சிம்சோன். அது எந்த புத்தகம்? எந்த புஸ்தகம்? ஒண்ணு சாமுவேல் வரும் பிரதர். சாமுவேல் தானே பிரதர். ஒண்ணு நியாயாதிபதிகள் வரும். கிதியோனும் நியாயாதிபதி தான் வர்றாப்புல. அப்போ கிதியோனோட கூட போடுறப்ப நிறைய பேர் வரப்ப தேவன் என்ன சொல்லுவாரு? 300 பேரை எப்படி தண்ணி நக்கி தண்ணி குடிச்சு நாய் சாப்பிட பாத்தீங்களா? அடுத்த நாய் வந்து சாப்பிட மட்டும் சாப்பிடுறோம். அப்படி சாப்பிடுமா? நம்ம எப்படி சாப்பிடுறோம்? அப்படியே சாப்பிடுறோம். நம்ம எப்படி சாப்பிடுறோம்? ருசிச்சு சாப்பிடுறோம். வேகமா அப்படி சாப்பிடுறது இல்லை. அப்ப யோபு என்ன சொல்றாரு? யோபு வாசம் வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை காட்டிலும் அதிக கருத்தாய் வாசிக்கிறது அதுதான். இல்லைன்னா மேல இருந்து வர வாசிட்டு போனான்னு அது பிரயோஜனம் இல்லை. கருத்தாய் வாசிக்கணும். அது தேடி வாசிக்கணும். எப்படி தேடுறது? திரும்ப 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 அதுதான் தேடுறது. ஆரம்பம் முதல் முடிவு, ஆரம்பம் முதல் முடிவு, ஆரம்பம் முதல் முடிவு. இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் திரும்ப திரும்ப வாசிச்சாதான் சகலத்துக்கும் ஆரம்பத்துக்கும் முடிவுமா இருக்கிற 2 பேரையும் நம்ம சந்திப்போம். இல்லைன்னா முடியவே முடியாது. அப்போ இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? வேதத்தை வாசிச்சாங்க. ஆனா கருத்தாய் அவங்க அதை வாசிக்கவே. அதனால்தான் அவர் ரூபத்தை கண்டுதல் என்று. பிதாவுடைய ரூபம் யாரு? அப்ப இவனை பாக்குறப்ப என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னா அவனுக்கு ஒத்துக்கல. கூட இருந்த பிலிப்பே கேட்கிறாரு, கூட இருக்கிற ராசாமியே கேட்கிறாரு, வெளியே இருக்கிற ராசாமி. அப்போ அந்த வேத வாக்கியங்களை நாம் கருத்தாய் தேட வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு சொல்ற காரியம். யூதரோட பண்ணல. இந்த பண்ணாதனால அவன் பாட்சாவை தவிர அவன் வாசிக்கல. என் வேதத்தின் மகத்துவங்களை அவளுக்கு எழுதி கொடுத்தேன், அவங்களோ அவளை அந்நிய காரியமாக இருந்தார்கள். அப்போ அது கையில வச்சுக்கிறாங்க தவிர ஆனா இருதயத்துல இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதில்லை. 38வது வசனம். நீங்க அது முன்னால பாத்தீங்கன்னா என்னை அனுப்பினார நீ அவர் அனுப்பினார நீ விசுவாசிக்கணும்ன்றார். நம்ம 21:24 வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அனுப்பினவரை விசுவாசிக்கல. ஏன் விசுவாசிக்கல? அன்பர் ஏன் விசுவாசிக்கல? வேதத்தை கருத்தாய் வாசிக்கல. வேதத்தை கருத்தா வாசிச்சா நண்பன் எடுத்துருப்பாங்க, என்னை குறித்து சாட்சி கொடுக்க. அப்போ அவர் ஏத்துட்டு இருப்பாங்க. புரியுதா? கருத்தாய் தேடாமல் அவங்க வெறுமனை வாசிச்சாங்க.
அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லை. அப்ப இவ்வளவு நீங்க பண்ணுங்க, தேவன் உங்களுக்கு வேதத்தை எழுதி கொடுத்தாரு, விசேஷத்தை ஜனங்களா தெரிந்து கொண்டாரு. இவ்வளவு தூரம் செஞ்சும் நீங்க அதை அங்கீகாரமா வச்சனால தேவன் என்ன பண்ணாரு, உங்களுக்கு மத்தியிலே என்னை அனுப்பினார். முதல்ல வானத்திலிருந்து பேசினார் உங்களை உபதேசிக்கும்படிக்கு, உபாகம் 4:36. அங்கிருந்து பேசினாரு. நீங்க அந்த கையில பெற்றுக்கொண்டீர்கள், 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டீர்கள், பலகையில் எழுதப்பட்ட கட்டளைகளை பெற்றுக்கொண்டீர்கள், எல்லாம் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிட்டீங்க, அதை மூடி வச்சிட்டீங்க. அப்ப தேவன் என்ன பண்றாரு, உங்களுக்கு அந்த உபதேசத்தை கொடுக்கும்படிக்கு என்னை அனுப்பி நிற்கிறார். அப்ப நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அதுல சொல்லப்பட்டவர் நான் தான்றத நீங்க ஏற்றுவானா, நீங்க இல்ல அதனால என்கிட்ட விசுவாசிக்க மாட்டேன்றீங்க. நீங்க அதை தேடி பார்த்தீங்கன்னா என்ன விசுவாசிப்பீங்க. என்ன நீங்க தேடி பார்க்கறதில்லை, கருத்தாய் என்னை தேடி பார்க்கறதில்லை. நான் மனுஷரால் ஒரு வசனமா பார்ப்போம், நான் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஏன் இல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டு. நான் மனுஷரால் மகிமையே ஏற்றுக்கொள்கிறதில்லை. யோவான் 2ஆம் அதிகாரம் கருத்து 2 அதனால பாருங்க. பக்கம் 127. பக்கம் 127. அப்படி இருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் அறிந்திருக்கிறபடினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள்ளே உள்ளந்திருப்பதை அவர் அறிந்த மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மற்றவரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அப்ப இவங்களை பத்தி என்னன்னு தெரியும். லூக்கா 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள். அவர்களுடைய தந்திரம் எப்படி இருக்குது, உள்ள தந்திரம் தான், உண்மையான உள்ள இல்ல, கருத்தாய் தேடுகிற உள்ள இல்ல. நீங்க அவரை வந்து சோதிக்கிறாங்க, கருத்தாய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் நோக்கத்துல வரல. அநேக ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அவர் விசுவாசிக்கிற யூதர்கள் கூட அப்படித்தான் இருந்தாங்க. விசுவாசிக்கிற யூதரை பார்த்து என்ன சொல்றாரு, 8:31 என்ன சொல்லுது, யோவான் 8:31. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். போரும், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். 12ஆம் அதிகாரம் 49ஆவது பாருங்க. பக்கம் 147. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். போறோம் பாருங்க, உபதேசிக்க வேண்டியது பிதா கொடுத்தது. ஏன் பாவம் 4:36 வாசிக்கிறோம், உன்னை உபதேசிக்கும்படி அவர் வானத்திலிருந்து பேசினார் இருக்கு. இப்ப தேவன் அது சொன்னாரு. அப்போ கீழே வந்து மனுஷனா வராரு தேவனுடைய குமாரன் வந்து அந்த உபதேசத்தை, ஆனா எந்த உபதேசம், சுயமான உபதேசம் கிடையாது, தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய உபதேசம்.
அப்போ இதெல்லாம் கொடுத்திருந்தும் அவங்க எப்படி இருந்தாங்க? இந்த இங்கிலீஷ் ஷாரோம், ஷாரோன் எப்படி மேலோட்டம், ஷாலோம் சமாதானம் யூத பாஷை, மேல இருந்து வர. அப்படித்தான் மேல இருந்து வர. நீ நிறைய பேர் அப்படிதான் மேல இருந்து வர. எப்படி சங்கீதத்துல சிலது, நீதிமொழியில அப்படி ஒருத்தர் என்னது அப்பப்போ குறிப்பு வச்சுக்கிறது. நீங்க பிரசங்கமாரெல்லாம் என்ன பண்றாங்க? குறிப்பு. இந்த கல்யாணத்துக்குன்னா இந்த பிரசங்கம், வீடு பிரவேசம்னா இந்த பிரசங்கம், சாவுக்குன்னா இந்த பிரசங்கம், அதோட இல்லாம இன்னும் இது மஞ்சள் நீராட்டு விழா கூட போய் பிரசங்கம் பண்றாங்க குறிச்சு வச்சுட்டு. அப்படி கிடையாது. அதெல்லாம் அப்படி சும்மா அப்படி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கமார், பெரிய பிரசங்கமார், ஒரு நாளைக்கு பிரசங்கம் பண்ணியிருந்தார். ரொம்ப இப்போ கூட ரொம்ப ஃபேமஸ். அவர் ரொம்ப ஃபேமஸ். அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு. பக்கத்துல இருந்த பெரிய படஸ் இருக்கானு அந்த காலத்துல அந்த பிரசங்கம் குறிப்பு பறந்து போயிடுச்சு. தத்தளிக்கிறாரு அடுத்த பாயிண்ட் என்னன்ட்டு. அப்ப இது என்னது? இது அப்ப இதெல்லாம் மேல 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 இல்ல. இது உள்ளத்துல வைக்கிறப்ப, கருத்தாய் தேடி உள்ளத்துல வைக்கிறப்ப தானா வரும். ஜீவ ஊற்று போல பெருகி வரும். அது அதுதான் தேவை. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ மனுஷன் உள்ளத்துல என்ன இருந்தது? இந்த மனுஷன் உள்ளத்துல தேவ வார்த்தை இல்ல, தந்திரம் தான் இருந்தது. அது உள்ளத்தை நன்றாக அறிந்திருந்தார், அவருடைய தந்திரத்தை அறிந்திருந்தார். அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு? நான் மகிமையினால் மகிமை ஏற்றுக்கொள்வதில்லை. யோவான் 17 அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. யோவான் 17:5. பக்கம் 153. பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். பிதாடு கேட்கிறார், தேவனே நீர் என்னை மகிமைப்படுத்தும், மனுஷன் மகிமைப்படுத்த வேண்டாம், நீர் என்னிடத்திலே மகிமைப்படுத்தும். அப்போ அதான் இந்த சொல்றாரு, நான் மனுஷரால். ஏன்னா நீங்க என்ன இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன 6வது அதிகாரம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். 6வது அதிகாரம் 14-15 பாருங்க. பக்கம் 131. அதற்கு பின்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை தேவ ஆலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி செய்யாதே என்றார். சொல்லுங்க பிரதர். 6வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். பக்கம் 133. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அவங்க என்ன செய்யறாங்க? ஜனங்க வந்து அவரை ராஜாவாக்கணும், ராஜாவாக்கணும்ன்றாங்க. யோவான் 19:15 பாருங்க. அவர்கள் பக்கம் 156. அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். சிலுவை மரத்தில் அறையும். சிலுவைன்ற ஏதோ கருத்தாய் வாசிக்கணும். எவ்வளவு தடவை சொல்லு, சிலுவைன்ற வார்த்தை கிடையாது. அவர்கள் அகற்றும் மற்றும் மரத்தில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு காத்து, உங்கள் ராஜாவை நான் மரத்தில் அறையலாமா என்றான். பிரதான பிரதித்தமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை என்றார்கள். ஒரு டைத்துல சொல்றாங்க ஒரு ராஜா பண்றாங்க. அதே ஜனங்க என்ன பண்றாங்க?
போடுற அவரை மரத்துல தூக்கி. உங்களுக்கு வேற ராஜா இல்ல. ஏன் மனுஷன் உள்ளத்துல இருந்தார். அதனால இன்னைக்கு என்ன மகிமைப்படுத்துறாங்க, நாளைக்கே கவுத்துருவாங்க. அதனால மனுஷனால் நான் மகிமை ஏற்றுக்கொள்ள பிதாவே நீ கண்டிருக்கிறேன், நீ உள்ளிருந்து ஆராய்ந்து சோதித்து அறிகிறேன், உமக்கு தெரியும், அதனால உம்மால வருகிற மகிமை தான் எனக்கு. அதனால 14 ஜெபம் பண்ண சொல்றாரு. 42வது பாருங்க, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். ஏன் இதை சொல்றாரு? உங்களில் தேவ அன்பு இல்லை. ஏன் சொல்றாரு? உங்களில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அவங்க பிலீவ் பண்ற, அப்புறம் அதனால அவரோட தேவ அன்பு வந்து அவங்க இல்லைன்னு சொல்லிப்பாங்க. அப்ப பிதாவை எப்படி அவங்க வந்து பிலீவ் பண்றாங்க? இல்ல என்ன என்ன பேசுற உங்களை தேவ அன்பு இல்லை ஏத்துக்கலாம். கரெக்டா? அவருடைய வார்த்தையை கருத்தாய் படிக்கிறார். யாசோமிஷாவே விசுவாசிக்கல அவங்க. அதனால தேவ அன்பு எங்க அவரை நம்ம நம்பிக்கை இருந்தா தானே அவங்களுக்கு அந்த தேவ அன்பு வரும். வேற யாரும் இப்படி என்ன பார்ட்டிசிபேட் பண்ணா சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்க. ஈஷா சிஸ்டர், டெய்சி சிஸ்டர், விஜயா சிஸ்டர். அவங்க நித்திய ஜீவனே இல்லைன்ற இல்லாம தெரியாம இருந்தாங்க. சரி, இல்ல தேவ அன்பு இல்லைன்றப்பல வேற விஜயா சிஸ்டர். அவரோட வார்த்தை கை கொள்றது தானே அன்புன்றது, தேவ அன்புன்றது. அதை கை கொள்ளல அவங்க வந்துட்டு. உங்களிலே அகப்பே இல்லை, அகப்பே தேவ அன்பு இல்லை. எப்படிப்பட்ட அன்பு? உலக அன்பு. உலக அன்பு பார்த்துக்கல. அன்பு என்னென்ன அன்பு இருக்கு? கண்களின் இச்சை, அகப்பே, வேற 4 பார்த்திருக்குமே. சொல்லி கொடுக்கிறேன், யாரும் ஞாபகம் வச்ச மாட்டேன்றீங்க. தெரியல. யோவான் சிஸ்டருக்கு தெரியாது. என்ன இது? என்னென்ன வார்த்தை? கிலோ, அப்புறம் ஹீரோஸ், அப்புறம் பார்த்து சொல்லு. அன்புன்றத சகோதர அன்பு இருக்கு, தேவ அன்பு இருக்கு, உலக அன்பு இருக்கு. விதமான ஒவ்வொரு வார்த்தைக்கும் வித்தியாசமான வார்த்தை. தேவ அன்பு அப்படின்றது தேவன் வைத்த அன்பு உங்களிடத்துல இல்ல. தேவ அன்பு அன்பு ஒரு காலம் முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற அன்பு எப்படிப்பட்டது? இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒழிஞ்சு போயிடும். உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னு சொல்லல, உங்களிடத்துல தேவ அன்பு இல்லை. உங்களோட தேவ அன்பு இல்லை. அதான் சொல்றாரு. புரியுதா யோவான் சிஸ்டர்? புரியல பிரதர். தேவ அன்பு எப்படி சிஸ்டர் என்னைக்குமே முடியாது. தேவ அன்பு இல்ல, இப்படி தேவ அன்பு இல்லைன்னா நம்ம எப்படி இருக்க முடியும்? நம்ம தேவ அன்பு இருக்கிறதுனால தானே நம்ம அந்த வார்த்தையை படிக்கிறோம், அந்த விசுவாசம் எல்லாமே நம்மளுக்கு வருது. நம்மளை பத்தி சொல்ல, இங்க அவர் யாரு பார்த்து சொல்றாரு? நல்ல கவனிங்க யோவான் சிஸ்டர். உங்களில் தேவ அன்பு இல்லைன்னு யார் பார்த்து சொல்றாரு?
அங்க அவரை சூழ்ந்து இருக்கிறாங்கல்ல, நீங்க அதை படிச்சுட்டே வரப்ப தெரியும். அது இதுதான் கருத்தாய் வாசிக்கிறது. அது கருத்து எப்படி வரும்? திரும்ப 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 வாசிக்க வாசிக்க அப்படியே பயஞ்சிடும். அவர் தலைவர் என்ன பேசுறாரு, என்ன சூழ்நிலை பேசுறாரு, எந்த அதிகாரத்துல என்ன பேசினாரு, இந்த அதிகாரத்துல என்ன நடந்தது, எல்லாம் நமக்கு மனசுல அப்படியே வரும் திரும்ப திரும்ப வாசிக்கிறப்ப. அப்போ உங்களிடத்துல தேவனுடைய அன்பு இல்லை. ஏன்? அது ஒழியாத அன்பு. மனுஷனுடைய அன்பு ஒழிஞ்சு போயிடும். ஆனா தேவ அன்பு ஒழியாது. அது பரிசுத்தமான அன்பு. உங்கள்ட்ட அந்த அன்பு இல்ல. அடுத்த முக்கியமான, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தில் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இவரை ஏன் இவரை என்ன ஏற்றுக்கொள்ளல? இவர்தான் மேசியா. யாஷுவா தான் ரைட், அவர்தான் மேசியா. அவன் ஏற்றுக்கொள்ளல. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30-32 வரையும் வாசிங்க. பக்கம் 168. 30 இருக்குங்க. 40-42 வரைக்கும். அப்போது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். வீடுகள் தோறும் தினந்தோறும் தேவாலயத்திலே வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவே சொல்லக்கூடாது, இயேசுவே கிறிஸ்து, யாஷுவாவே மேசியா. ஏன்னா யூதர்கள் வந்து இவரை யாஷுவான்னு அறிஞ்சாங்க, இயேசுன்னு அறிஞ்சாங்க. அவர் கூப்பிடுறது எப்படி? இயேசு இயேசுன்னு கூப்பிட்டாங்க. ஆனா இந்த இயேசுதான் மேசியா, இந்த இயேசுதான் கிறிஸ்து. அது ஏத்துக்கிறவங்க இவங்க அப்போஸ்தலரை கூப்பிட்டு அடிக்கிறாங்க. அவங்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே என்று பிரசங்கித்தார்கள். இல்ல சார், இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவை சரிங்க. அதாவது எல்லா வெறும் இயேசுன்னு வாசிக்கூடாது, இயேசு கிறிஸ்துன்னு வாசிக்கணும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், உண்மைதான் இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல கான்டெக்ட்ல இந்த இடத்துல எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நசரனாகி இந்த இயேசுதான் கிறிஸ்து. அது அவங்க விசுவாசிக்கல. இவங்க இயேசுன்னு விசுவாசி, நசரனாகி இயேசுன்னு விசுவாசிச்சாங்க. என்னன்னு விசுவாசிச்சாங்க? தச்சனுடைய குமாரன். அதோ இயேசு இருக்காரு, அவர் யாரு? யோசேப்பின் குமாரன், தச்சனுடைய குமாரன். அப்படிதான் விசாரிச்சாங்க. அவர் எப்படி விசுவாசிக்கல? மேசியா, தேவனுடைய குமாரன் மேசியா என்று விசுவாசிக்கவில்லை. அதுதான் அவங்க செஞ்ச பாவம். யூதர்கள் செஞ்ச பாவமே அதுதான். புரியுதா? இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் என்று பிரசங்கித்தார்கள். சில இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்ற பிரதர். என்ன சார்? இயேசு கிறிஸ்துன்னு ரெண்டுமே ஒண்ணா சேர்ந்து வருவாங்க. இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துல இயேசு சொல்றத இயேசு கிறிஸ்து வாசிங்க சிஸ்டர். இந்த இடத்துல அவர் பூமியில வாழ்ந்த நாட்கள் அவர் எப்படி அறியப்பட்டாரு? யுவன் சிஸ்டர் சொல்லுங்க. காலையில உள்ள பூமியில வாழறப்ப அவர் எப்படி அறியப்பட்டார்? என்ன நாமத்துல அறியப்பட்டார்? அதே உங்களை தயக்கப்படுறீங்க. அதோ இயேசு போறாரு, அது தாவீதின் குமாரன் இயேசு போறாரு, அறியப்பட்டாரு. புரியுதா? இயேசு தான் அறியப்பட்டாரு. இப்ப நீங்க எப்படி அறியப்படுறீங்க? யுவான் சிஸ்டர், அவங்க விஜயலட்சுமி சிஸ்டர், இவங்க டேத்தி சிஸ்டர், நான் கௌரி சங்கர் பிரதர்.
அதே மாதிரி அவரை இயேசுன்னு அறியப்பட்டார். ஆனா இந்த இயேசு என்று அறியப்பட்டவர் நாசரேத்திலிருந்து வந்ததுனால நசரேயனாகிய இயேசு. ஆனா இந்த நசரேயனாகிய இயேசு யாரு? இவர் சாதாரண மனுஷன் இல்ல, இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் தேவனுடைய குமாரன். நீங்க அவரை விசுவாசிங்க, அவர் தேவனுடைய குமாரனாகிய மேசியா கிறிஸ்து என்று விசுவாசிங்கள். இதான் தலை அடிச்சுட்டாங்க. புரியுதா? அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிற யோவான் தான் இங்க எழுதுறாரு. இவ்வளவுதான் எழுதிட்டு 20 அதிகாரம் கடைசி வசனம் தான் சொல்றாரு. யோவான் 20 அதிகாரம் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு என்னென்ன சம்பவிச்சுன்னு வரிசையா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே வரிசையா வருது. யோவான் 20 அதிகாரம் எடுங்க. யோவான் 20 அதிகாரம் முதல் 3 வசனம் வாசிங்க. 20 எதுல பிரதர்? எத்தனை வசனம் பிரதர்? 20 எத்தனை வசனம் பிரதர்? முதல் 3 வசனங்கள் வாசிங்க. முதல் 3. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதல மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைந்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்திலும் போய் இங்க வாசிக்கிறோம். புரியுதா? சரிங்க. இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்திலும் போய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்போது பேதுருவும் மற்ற சீசரும் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். சம்பவம் தெரியும். மரியாளுக்கு தரிசனம் ஆனாரு, அது பிறகு சீசர் கூடியிருக்க தரிசனம் ஆனாரு. அப்போ ஒரு ஆசாமி இங்க இல்ல, அப்புறம் அந்த ஆசாமி வந்தாரு, எல்லாத்தையும் காமிச்சு எல்லாம் பண்ணிட்டு கடைசியா இதெல்லாம் எழுதுறாரு யோவான். எழுதிட்டு அந்த அதிகாரத்துல என்னென்ன எழுதுறா பாருங்க. 30 வசனம் 31 வசனம் கேளுங்க. இப்ப நீங்க அந்த 2வது வசனத்துல வந்து அதுல போட்டிருப்பாங்க இயேசுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கர்த்தரை கல்லறையில இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் சொல்றாங்க. இயேசுன்னு தான் பேர் சொல்லிட்டாங்க, அப்புறம் கர்த்தரை கல்லறையில இருந்து கொண்டு போய்விட்டார்கள்ன்றாங்க. கொஞ்சம் கேள்வி கேளுங்க, புரியல. இல்ல பிரதர், அவங்க கேள்வி என்னன்னு அவங்க மனசுல சொல்லட்டும், நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். 2வது வசனம், உடனே அவன் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுக்கு அன்பா இருந்த மற்ற சீஷர்களிடத்திலும் போய், இயேசுறாங்க இல்லையா, இயேசுன்னு சொல்லிட்டு இங்க கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்ன்றாங்களே, அந்த இடத்துல ஏன் அவரு இயேசு ஏன் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல அவங்கன்னு கேக்குறாங்க. கர்த்தர்ன்னு சொல்லிட்டாங்களே. ஆண்டவர் கர்த்தர்ல ஆண்டவர் ஆண்டவர் கல்லறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே எல்லாத்துலயும் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். அது நான் என்ன சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து அவங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, அட்லீஸ்ட் கர்த்தர்ன்றதுக்கு இயேசு கிறிஸ்துன்னு போட்டுக்கலாமே, கல்லர் ஏன் கர்த்தர்ன்னு அவங்க சொல்றாங்கன்னு கேக்குறேன். அவர் ஆண்டவர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆமா, ஆனா இவங்க சீஷர்கள் சொல்லும் போது இதுல இயேசு கிறிஸ்துக்கு அன்பாயிருந்த சீஷர்கள் அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. பட் சொல்லும் போது கர்த்தர் கல்லறையில இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்றாங்க. இயேசு கிறிஸ்துவே இயேசுவை கல்லறையில இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம்ல. அதுக்கு கேக்குறேன் நான், ஏன் கர்த்தர்ன்னு அந்த இது அது ஏன் சொல்றாங்கன்னு அவங்க தான் கேட்கணும். ஆண்டவர்னு சொல்லலாம், இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம். அவங்க அந்த இடத்துல சொல்லிருக்கிறாங்க. இல்ல அவங்க சொன்னதை யோவான் எழுதுறப்ப ஆண்டவர் எழுதிருக்கலாம். இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது ஏன் சொல்றாங்கன்ற அதே 2 லைன் முன்னாலதானே இருக்கு. அதுக்கு ஒரு டவுட்ல கேட்டேன். வேற இல்ல சார், நான் ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, எல்லா இடத்துலயும் வெறும் இயேசுன்னு சொல்லாதீங்க. இயேசு என்பது மனுஷத்தை காண்பிக்கிறது, கிறிஸ்து தெய்வீகத்தை காண்பிக்கிறது. அவர் மனுஷன் மாத்திரம் இல்ல, அவர் தெய்வம். அதனால இயேசு கிறிஸ்துன்னு அவர் அறிவி. அதனால இங்க இயேசு நடத்தினா இயேசு கிறிஸ்துன்னு வாசிங்க அப்படின்னு சொல்றேன். அது நான் சொல்லி கொடுக்கறது. அது ஏன்னா அவர் செலுத்த வேண்டிய கவனத்துக்காக சொல்றேன். உங்க கேள்வி இந்த இடத்துல
அவங்க ஏன் இயேசு கிறிஸ்து சொல்லல ஆண்டவர்னு சொன்னாங்க அப்படின்றீங்கன்னா சொன்னவனு தான் கேட்கணும். இது நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவன் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? ரெண்டும் ஒண்ணுதானே. ஆண்டவர்னாக இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் தான் அவருடைய ஸ்தானம், இயேசு கிறிஸ்து தான் அவருடைய பேரு. ஓகேயா? சரி பிரதர், நான் என்னன்னா அது ஒரே இதுல ரெண்டு மாத்துறாங்களேன்னு அதுதான் கேக்குறேன். வேற ஒண்ணு அவங்களே சீசர்கள் மாத்துறாங்களேன்னு கேக்குறேன். வேற இது பாருங்க, அப்படி பார்த்தா 26 பாருங்க. ஆதலால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே ஆண்டவர் ஐயோ ஆண்டவர் ஒரு கணத்தினால அவர் பேர் சொல்றது போல கணம் கொடுக்கறதுக்காக சொல்றான். அவர் தலைவர், அவர் ஆண்டவர், தலைவர் வராரு. தலைவர் பேர் கூட தலைவர், அவர் பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. அது தகுதி தான என்ன? தலைவர், ஆண்டவர். புரியுதா? அந்த கணத்துக்காக ஆண்டவர் சொல்லிருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கும். சரி, இப்ப அந்த இதை வாசிச்சுட்டு வந்தோம்னா, இப்ப இந்த 20 முதல் 3 வாசிச்சுட்டு கடைசியில 30, 31, 2 வாசிக்க சொன்னேன். வாசிங்க. யார் வாசிச்சாங்க? யுவான் சிஸ்டரா? நான் வாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக புஸ்தகங்களையும் ஆண்டவராய் இயேசு தமது சீசருக்கு அநேக புஸ்தகங்கள் அற்புதங்களையும் இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது சீசருக்கு முன்பாக செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 20:30-31. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய பாருங்க இங்க திரும்ப அந்த தப்பு பண்றீங்க. என்ன பிரதர்? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துன்னு வாசிக்க கூடாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்க பிரதர். இயேசுவை இந்த இடத்துல நசரேயனாகிய இயேசு இல்ல, யாரு? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இது வரப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு மனுஷனாய் வந்த இயேசு. அவர் வெறும் மனுஷன் இல்ல, அவர் தேவனுடைய குமாரனாகிய தெய்வமாகிய கிறிஸ்து. சொல்லுங்க. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க. இல்ல, அது போட்டு படிக்க சொல்றாரு. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நிச்சயம் அடையும்படியாகவும் இவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப யோவான் என்ன சொல்றாரு? இவ்வளவுத்தையும் நான் எழுதினேன், நான் யாரை காமிச்சேன்? பூமியில வந்த இயேசுவை உங்களுக்கு காமிச்சேன். அவர் யாரு? தேவனிடத்தில் வந்தவர். அவர் யாரு? அவர் தான் கிறிஸ்து. இதுதான் இந்த புஸ்தகத்தை எழுதினார். யோவான் சிஸ்டர் புரியுதா? இது அதுலயும் 3 பேர் இயேசு தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்ட்டு 3 பேரா வருது. 3 பேர் இல்ல சிஸ்டர், தேவனுடைய குமாரன் ஸ்தானம். சரியா? இயேசு தேவனுடைய குமாரனாகி பாருங்க, இயேசு கிறிஸ்து ரெண்டுமே காரண பெயர் தான் சிஸ்டர். நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசு என்றால் மூல பாஷையில என்ன? யாஷுவா. சரியா? நல்லா எல்லாம் தெரிஞ்சுங்க. எல்லாரும் யுவான் சிஸ்டர் மாத்திரம் எல்லாரும் தெரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து ரெண்டுமே காரண பெயர். யாஷுவா, மேசியா. யாஷுவா என்றால் யாவே தேவனுடைய ரட்சண்யம். மேசியா என்றால் யாவே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாஷுவா, மேசியா. கிளியரா? யாவே தேவனுடைய ரட்சணம். யாஷுவா என்றால் யாவே தேவனுடைய ரட்சண்யம். ரட்சண்யம். லூக்கா 2:30 பாருங்க.
லூக்கா 2ஆம் அதிகாரம் இது 28ல இருந்து வாசிங்க, 28ல இருந்து 32 வரைக்கும் வாசிங்க. He then took $10 million demolition compensation and left in style. It turned out that the super get into trouble with Hitler. Daisy. ரெண்டுல பிரதர் 2ல 28ல இருந்து 32 வரைக்கும் வாசிங்க. யார் கேட்டது இந்த கேள்வி? கொஞ்சம் நிமிஷம். டெய்ஸி பிரதர், இவான் சிஸ்டர் தானே கேட்டீங்க? டெய்ஸி கேட்டேன் பிரதர். நீங்களே வாசிங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, யாவே தேவனை ஸ்தோத்தரித்து, வெரி குட், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் காண்பது என்றான். கண்டது என்றான். சிமியோனு குழந்தை இயேசு என்பவரை தாய் தகப்பன்மார் பிரதிஷ்டை பண்றதுக்கு ஆலயம் தேவாலயத்தை அழைச்சிட்டு வராங்க. அங்க அவர் கையில ஏற்றிட்டு என்ன சொல்றாரு? யாரு பாக்குறாரு? அந்த சிமியோன் குழந்தை அந்த இயேசு கிறிஸ்துவ பாக்குறாரு. பார்த்து என்ன சொல்றாரு அவரை பத்தி? உங்களுடைய நீர் உண்டாக்குன ரட்சண்யம். புரியுதா? அப்ப இவர் யாரு? யாவேதனுடைய ரட்சண்யம். அப்படிப்பட்டவர் தான் யாஷுவா என்று பெயரிட்டார்கள். அவருக்கு யாஷுவா என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் யாவேதனுடைய ரட்சண்யம். புரியுதா யோவான் சிஸ்டர்? புரியுது. இப்ப மேசியா என்றால் யாவேதனுடைய ரட்சண்யமா இருப்பதற்கு யாவேதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது. அப்ப ரெண்டுமே காரண பெயர். இயேசு என்பது காரண பெயர், கிறிஸ்து என்பது காரண பெயர். தனியா ஒரு கிளாஸ் எடுக்கணும். ரெண்டுமே காரண பெயர். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை தான் சிஸ்டர். அப்படி அறியப்படுறார். பாருங்க, 2ஆம் வருகையில இந்த பேர் இருக்காரு அவருக்கு. 2ஆம் வருகையில அந்த டாபிக் வேற எடுப்பா, அது போக வேண்டாம். இன்னொரு நாள் நான் கேட்கறேன்ல, நம்ம சண்டே மீட் பண்றப்ப அப்ப கேட்கலாம். அப்போ நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்திலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இது ஏன் சொல்றாரு பாக்குறப்ப, இவர்தான் மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த தீர்க்கமா சொல்றார், ஒருத்தன் வர போறான், அவன் நான் தான் மேசியான்னு சொல்ல போறான், அவனை ஏற்றுக்கொள்ள போறீங்க நீங்க. புரியுதா? வருங்காலத்துல ஒருத்தன் வர போறான், அவன் எப்படி இருப்பான்? அவன் நான் எப்படி இருக்கேன்? நான் எப்ப பார்த்தாலும் என் பிதாவை மகிமைப்படுத்துறேன். அவன் சுயம் எப்படி? வெரி குட். எப்படி? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது. 284. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், யாவே தேவனுடைய ஆலயத்தில் யாவே தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாருங்க, அவன் எப்படி இருப்பான்? அந்தி கிறிஸ்து அதான் தேவன்டுவான். புரியுதா? எங்கேயாவது ஆண்டவர் பூமியில நான் தேவன் சொன்னாரா? என்ன சொல்றாரு? நான் எப்படி வந்தேன்? என் பிதாவின் நாமத்துல வந்தேன். என் பேர் என்ன? இப்ப பூமியில நான் இருக்கேன்னா, இப்ப என் பேர் என்ன? யாஷுவா. ஆனா நான் யாரு? மேசியா. அப்ப நான் எந்த பேர்ல வந்திருக்கிறேன்? என் பிதாவின் நாமத்தை தாங்கி இருக்கிறேன். பிதாவோட 2 பக்கம் இருக்கு, யா
ஷுவா மேசியா, யா ஷுவா மேசியா, நீங்க எழுதி பாருங்க பேப்பர்ல, யா ஷுவா மேசியா. இதுல ஆரம்பம் யா, முடியது யா. அந்த யார் நடுவில் உட்கார்ந்து, யார் தேவனுடைய நாமம், அது நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார். நல்லா புரியுதா? அப்ப நான் பூமியில மனுஷனா வந்திருப்ப எந்த நாமத்துல வந்தேன்? என் சுய நாமத்துல வரல, என் சுயமா ஒண்ணுமே கிடையாது. நான் வந்தது என் பிதாவின் நாமத்துல வந்திருக்கிறேன். ஆனா ஒருத்தன் வரப்போறான், எப்படி? அவன் சுய நாமத்துல வரப்போறான். அவன் என்ன பண்ண போறான்? நான் தான் தேவன். இவர் எப்படி எது ஒரு காலம் சொல்லல நான் தான் தேவன், நீ கிறிஸ்டியன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் திருத்துவான்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவன் தேவனை போல காண்பிப்பான். இன்னொன்னு யோவான் 8:44 பாருங்க. யோவான் 8:44 பாத்தீங்க டேய் சிஸ்டர். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலேயே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சொந்தத்தில் எடுத்து பேசுறான். அவன் எப்படி பேசுறான்? தேவாலயத்தில் தேவனை போல உட்கார்ந்துருப்பான். ஏன்? அவனுக்குள்ள எந்த ஆவி இருக்குது? பிசாசின் ஆவி இருக்குது. பிசாசின் ஆவி இருக்கிறப்போ அவன் பிசாசின் ஆவி இருக்கிறதா என்ன சொல்லிட்டாங்க? அவன் இவன் அந்தி கிறிஸ்து அனுப்புறது யாரு? பிசாசு. பாருங்க என்ன தந்திரம் பாருங்க. பிசாசு அந்தி கிறிஸ்து அனுப்புறான். அப்ப அந்தி கிறிஸ்து அங்க தேவாலயத்தில் போய் என்ன சொல்லணும்? நான் தான் அந்தி கிறிஸ்து சொல்லணும். ஆனா நான் தேவன் சொல்லிடுறோம். புரியுதா? சான்ஸ் கிடைச்ச உடனே அவன் தேவன் சொல்லிடுறான். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார். அவன் பிசாசின் ஆவியை பெற்றிருக்கிறான். ஆண்டவர் தேவனுடைய ஆவியை பெற்று. அப்ப தேவனுடைய ஆவியை பெற்றவர் என்ன சொன்னாரு? நான் தேவனுடைய குமாரன், நான் தேவன் சொல்றேன், தேவனுடைய குமாரன். பிசாசின் ஆவியை பெற்றவன் சொல்லுவான் தேவன் தான். நல்ல விளங்குதா உங்களுக்கு? சார் புரியுது. Yes, brother. நல்ல அப்ப அவன் சுயமா பேசுவான். ஏன்? அவன் யாருடைய ஆவியை பெற்றிருக்கிறான்? பிசாசுடைய ஆவி. தேவனுடைய ஆவியை பெற்றவங்க என்ன எப்படி பேசுவாங்க? சுயமா பேச மாட்டாங்க. 2 கொரிந்தியர் 2:17 Corinthians 2 Corinthians 2:17 போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். பாருங்க எப்படி அநேகரை போல தேவனத்தை கலப்பாய் பேசாமல். அப்ப தேவனை பெற்றவங்க எப்படி இருக்கணும்? கலப்பா பேசக்கூடாது. துப்புரவாய் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில். அவ்வளவு அடமொழி இருக்குது. தெளிவா இருக்கா? அப்போ ஆண்டவர் தீர்க்கமா சொல்றது 5:43 அவன் வரப்போறான். அவன் எப்படி? தன் சுய நாமத்திலே வருவாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேரு வந்தாங்க அந்தி கிறிஸ்து. நல்லா இல்லையா? மொத்தம் 24 பாருங்க. ஏனெனில்
கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. மாமிசத்தில் வந்த யாஸ்பா மேசியாவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்தினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பாருங்க, அப்ப இருக்கு பிரதர். யோவான் காலத்துல இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு மனுஷனாய் வெளிப்படுவான். இப்ப ஆண்டவர் எப்படி இருந்தாரு? முதல்ல தேவனுக்கு சமமா வார்த்தையா இருந்தார். அது பிறகு தூதனானவரா வந்தார். அதுக்கு பிறகு மனுஷனா வந்தார். வார்த்தையா இருந்தார் இல்லையா? வார்த்தை எப்படிப்பட்டது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தை என்ன ஆனாரு? முதல்ல தூதனானவரா இருந்தாரு பழைய ஏற்பாடு காலத்துல. அது பிறகு காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீரத்தில் பிறந்து அவர் எப்படி மாம்சத்திலே வந்தார், அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். இது நல்ல தெளிவா இருக்கா? வந்திருந்தாலும் அவருக்குள்ள என்ன இருந்தது? தேவனுடைய ஆவி இருந்தது. அதே போல அநேக அந்திகிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒத்த அது முழுமையாய் மலர்ந்தவனாய் வருவான். அந்த அந்திகிறிஸ்துவாய் மலர்ந்தவனாய் அவன் தான் அந்திகிறிஸ்து. இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி நீங்க வாசிக்கிறது. அந்திகிறிஸ்துவே வெளிப்படுவான். அவன் எப்படி வெளிப்படுவான்? எப்படி என்ன பண்ணுவான்? தேவன் என்று சொல்வான். சுயத்திலே பேசுவான். நல்ல வித்தியாசம் பார்க்கணும். சொல்லிட்டு 44வது யோவான் 5:44 முடிக்க போறோம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்ளுற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இதான் ரொம்ப முக்கியம். இவங்க பார்த்து சொல்றாரு, இவன் வேதத்தை வாசிக்கிறாங்க. நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதுல 39வது வசனத்துல பார்த்தோம் இல்லையா? 39வது வசனத்துல வேதத்தை வாசிக்கிறீங்க. நீங்க எதுக்கு வாசிக்கிறீங்க? எதுக்கு வாசிக்கிறாங்க? எதுக்கு வாசிக்கிறாங்க? எதுக்கு வாசிக்கிறாங்கன்னா இல்ல எதுக்கு வாசிக்கிறாங்கன்னா இவங்க இதெல்லாம் எடுத்துட்டு மற்றவங்களை பிரசங்கம் பண்றது. ஆஹா, இந்த பிரசங்க வாரா ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு, உடனே அவர் இந்த இடத்துல கூப்பிடு, இவரா அவங்க கூப்பிடு. கூப்பிட்ட உடனே அந்த பிரசங்க மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவரை பத்தி நல்ல புல்பாட்டி, நல்ல நல்ல புகழ்ச்சி. அவர் ஊருக்கு போனோடனே இவரை கூப்பிடுவார். புரியுதா? பெங்களூர்ல ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு ஒரு நல்ல பிரபலமான சபை. அந்த சபையில நிறைய ஜனங்க வராங்கன்னு வச்சுங்க. அப்ப மெட்ராஸ்ல ஒரு பிரசங்கி போனார். போறப்ப அந்த பெங்களூர் பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? மெட்ராஸ்ல ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு சொல்லி அவர் நல்லா குளிப்பாட்டுவார். குளிப்பாட்டி இப்பொழுது தேவதாசன் அனல் பறக்கும் செய்தியோடு வருவார். அங்க யாரு மகிமைப்படுத்துறாங்க? பாஸ்டர். என்ன சொல்லணும்? கிறிஸ்துவின் தாசன், கிறிஸ்துவின் சாயலில் நிற்கிறவர், கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றும் தெரியாதுன்னு அவர் தான் இவர் அப்படி சொல்றதோட இது மீறி எது பண்ணாலும் சொல்றாரு. மனுஷரா நீங்கள் புகழப்படும் போது உங்களுக்கு ஐயோ. இப்ப இவர் அவரை கூப்பிட்டு அங்க பிரசங்கம் பண்ணுவாரு. முடிச்சுட்டு வரப்ப அவர் என்ன பண்ணுவாரு? நீங்க எங்க ஊருக்கு வாங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். 2 பேரும் ஒருத்தர் மகிமைப்படுத்தி 2 பேரும் இந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல 2 பேர் கிளாஸ்ல பேசிட்டாங்கன்னா என்ன பிடிச்சிடுவாங்க டீச்சர். பிடிச்சிட்டு ஒருத்தங்காவது ஒத்தப்படுறான். இவங்க அதை அவன் பிடிப்பான், அவங்க அதை அவன் பிடிப்பான். 2 பேரும் தோல்காரன் போடு என்ன சொல்லுவாங்க? உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. இதான் ஆகும் போது மனுஷனால் மகிமை ஏற்றுக்கொண்டா அதுதான்.
மனுஷனுக்கு பிரியமா இருக்குது வேஸ்ட். மனுஷன் மகிமையை தேடாதீங்க, வேண்டவே வேண்டாம். மனுஷ புகழ்ச்சி வஞ்சனை. நமக்கு தியானத்திலிருந்து வரணும். தேவன் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். அதான் ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? வேத வாசிக்கிறீங்க. எதுக்காக? ஜெப ஆலயங்களை நின்று அதனுடைய மகத்துவத்தை உணராதபடிக்கு ஏதோ ஓதுறது. நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு சந்தை வெளியில வந்தனங்களை அடையிறது. ரபி ரபி என்று அழைக்கப்படுகிறது. அவர் கையில ஒரு தோல் சொல் இருக்கும். இப்படி இருக்கீங்க, நீ எப்படி விசுவாசிப்பீங்க? என்ன விசுவாசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட தேவ அன்பு இல்லை, உங்கள்கிட்ட உலக அன்பு தான் இருக்குது. இந்த பகுதியில் தெளிவா சொல்ற, இந்த 5ஆம் அதிகாரத்துல முழுக்க முழுக்க அதுதான் சொல்றாரு. வரப்போறான் ஒருத்தன், நீங்க இதெல்லாம் என்ன விசுவாசிக்கல, இப்ப என்ன விசுவாசிக்கல, ஆனா ஒருத்தன் வரப்போறான், அவனதான் நீங்க மேசியான்னு விசுவாசிக்க போறீங்க. அவன் என்ன பண்ண போறான்? தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. பக்கம் சொல்லுங்க. 1044. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அப்போ உடம்படிக்கை பண்ணி என்ன பண்ணுவான்? முடிச்சு போட்டுருவான். ஒரு வாரம்ன்றது 7 வருஷத்துக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். 3.5 வருஷத்துல பாதியில முடிச்சு போட்டுருவான். அப்ப செய்யறதுதான் எசேக்கியேல்ல சொல்றாரு. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 17 பாருங்க. 17 22 வரைக்கும் பாருங்க. யாவே தேவனுடைய வார்த்தை பக்கம் சொல்லுங்க. எனக்கு வேற 986. யாவே தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லோரும் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். ஆதலால் யாவே தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறது. இப்ப இதுல யாவே தேவனாகிய சர்வ வல்லவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்னியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினால் என் உக்கிரகத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். குகைக்குள் வெள்ளி உருகுமால் போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது யாவே தேவனாகிய நான் என் உக்கிரகத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். தகரியாக்குவாங்க. சகரியா 13:9 பாருங்க. 8-9 ரெண்டுமே பாருங்க. 7 வாசிக்கலாம், நல்லா இருக்கும். பக்கம் சொல்லுங்க. என்ல வேற இருக்கிறது 1102. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன்.
தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாய் இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட்ட பண்ணி, வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்றும் நான் சொல்லுவேன், யாவே தேவன் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இது நடக்க போறது எப்ப நடக்க போறது? அந்த 3 வருஷம், முதல் 3 வருஷம் முடிஞ்ச உடனே அப்போ அது எப்படி செய்யப்படுறான்னு பாருங்க. 12ஆம் அதிகாரம் சகரியா 12ஆம் அதிகாரம். ஒண்ணுல இருந்து வாசிட்டே வாங்க. நல்ல முக்கியமான சகரியா 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து சீக்கிரம் வாசிங்க. இப்ப நடக்கிறது இப்ப அதான் நடந்துட்டு இருக்குது. இஸ்ரவேலை குறித்து யாவே தேவன் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற யாவே தேவன் சொல்லுகிறதாவது, இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு ஒரு நிமிஷம். இப்ப எருசலேம் பத்தி என்ன நடக்குது எனக்கு தெரியல, உங்களுக்கு எல்லாம் நியூஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப ஹமாஸுக்கும் இவங்களுக்கு ஏன் சண்டை? 2 ஸ்டேட் சொல்யூஷன், 2 ஸ்டேட் சொல்யூஷன். எருசலேமை 2ஆ பிரிச்சு கிழக்கு பாலஸ்தீனர்களுக்கும் மேற்க ஓல்டு நியூன்னு இருக்கு, மேற்க இஸ்ரேல் கொடுக்கறதா, அதுதான் இப்ப சண்டை. எல்லாத்துக்கும் இப்ப அதான் ஈரான் போல் கூட சண்டை போடுறாங்க, பிரான்சி விட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலேயே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். சகரியா 4 மீகா 4ஆம் இடத்துல பார்க்கலாம். இதை பத்தி இதெல்லாம் நடக்க போறது ரொம்ப சமீபமா இருக்குது. இந்த சமீபமா இருந்து இது நடக்க போறப்ப எல்லாம் கொண்டாந்து பண்ண போறாங்க. அப்ப அந்த நேரத்துல இஸ்ரேல் நெருக்கப்படுறப்ப என்ன பண்ணுவான்? அவன் அப்பதான் அந்திமேசியா எழுந்துப்பான். அந்திமேசியா அவனை அடக்கி அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணி, உடன்படிக்கையில 3 வருஷம் கழிச்சு காலி அந்த உடன்படிக்கை முடிச்சு போடுவான். அப்ப முடிச்சு போடுறப்ப அப்ப என்ன ஆகுன்னா பாருங்க, 12ஆம் அதிகாரம் 7ல இருந்து வாசிட்டே வாங்க சீக்கிரம். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு யாவே தேவன் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். அந்நாளிலே யாவே தேவன் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் யாவே தேவனுடைய தூதனைப் போலவும் இருப்பார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆராத்ரிமோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாய் இருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், நாத்தான் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும்,
சிமேயி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும் மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியேயும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியேயும் புலம்புவார்கள். இப்பதான் ஐயோ நாங்க குத்தின மேசியா மத்தியாகத்துல இருக்காருன்ட்டு அப்பதான் தெரியும் அவங்களுக்கு. நான் இப்ப சுய நாமத்துல வந்தேன், நான் இப்ப பிதாவின் நாமத்துல வந்தேன், நீங்க ஏத்துக்கல, வேற ஒரு சுய நாமத்துல வருவான், அவன்கிட்ட நீங்க மோசம் போயிடுவீங்க. அப்ப என்ன குத்தின நீங்க பாக்குறப்ப அப்பதான் தெரியும் உங்களுக்கு. மத்தேயு 23:39 பாருங்க. மத்தேயு 23. இருபத்தி 39 பாருங்க. 37 பாருங்க. எருசலேமே எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். யாவேனுடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். பிரதர், இது யாவே தேவனா இல்ல இதுவா பிரதர்? யாவே தேவனா, யாவே தேவனுடைய நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இடத்துல பிரபலத்துக்கு போய் சொல்றாரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சபிக்கப்பட்டவன்ட்டீங்க, மரத்துல தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்ட, மரத்துல போடுன்ட்டீங்க, நான் சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டீங்க. ஏன்? நான் தான் மேசியான்னு ஏத்துக்கிறேன். அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அதற்காக அழுதார். லூக்கால பார்த்தா தெரியும், அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவர் அழுதார், இன்றைக்கு அழுகிறார். வெறுத்தவர்களை பார்த்து, வேதத்தை கையில வச்சுட்டு வேதத்தை உணராத ஜனங்களை பார்த்து அழறார். என்னை ஏத்துக்கல, எங்க இது பரவாயில்ல, ஆனா ஒருத்தன் வரப்போனா அவன் சுயநாமத்துல வருவான். நான் பிதா நாமத்துல வந்தா ஏத்துக்கல, சுயநாமத்துல வந்துட்டு நீங்க மோசம் போறீங்க. அப்போ உங்க கண்கள் திறக்கப்படும். ஏன்? நான் கிருபையும் ஆவி விண்ணத்து பின் ஆவியை ஊற்றுவேன் தேவன் சொல்றாரு. அப்போ அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. எப்ப புலம்பாங்க? குத்தினவரை நோக்கி பார்த்த வெளிப்படுத்துற 1:7 வாசிக்கிறோம். மேகங்களுடனே வருகிறார், குத்தின கண்கள் யாவரை காணும், சகல கோத்திரத்தாரும் புலம்புவார்கள். ஆமென். அப்போ நீங்க ஐயோ அழுவீங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஐயோ பிதாவின் நாமத்துல வந்தாரே, அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, நாங்க தெரியாம ஒரு மரத்துல போட்டோம், அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா, அவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. அது வரைக்கும் என்னை காணாதிருப்பீர்கள் எவ்வளவு வேதனையோட சொல்றார் ஆண்டவர். அவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன்? நமக்காக அவர் சாபமானார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான், ஆனா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆகும்படிக்கு அவர் நமக்காக சாபமானார். பிதாவின் நாமத்தினாலே வந்தவர் தான் நம்ம கனம் பண்ணணும். வேற யாரையும் கனம் பண்ணக்கூடாது. வேற யாரும் நம்ம வாழ்க்கையில தலைவர்னு சொல்லக்கூடாது. வேற யாரையும் நம்ம தெய்வம்னு சொல்லக்கூடாது. நம்மளை ரட்சிக்க வந்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துவர் தான். அவர் தான் சகல கணத்துக்கும் மகிமைக்கும் பார்க்கிறார். அவரே நாம் உறுதியை பற்றிக் கொள்வோம். பிதாவின் நாமத்தை தாங்கி வந்தவர், பிதாவின் நாமத்தை வெளிப்படுத்தினவர், அவர் அடிச்சொல்லை பின்பற்றுவோமாக, அவர் வெளிப்படுத்தின நாமத்தை நாம் தொழுது கொள்வோமாக. ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.